Bismillahirrahmanirrahim. Ar-Rahman Allamal Qur'an Khalaqal insan Allamahul bayan. As-samsu wal qamaru bihusban wan najmu was-sajru yasjudan was-samaa'a rawa'aha wa wada'al mizan alla taq'u fil mizan wa aqimul wazna bil qisti wa la tukhsirul mizan wal arda wada'aha lil anam fiha faqihatun wan nakhlu datul akmam wal habdul asfi war rayhan fabi ayyi ala'i rabbikuma tukadziban. Khalaqal insana min salsalin kal fakhar wa khalaqal janna min marijim min nar fabi ayyi ala'i rabbikuma tukadziban. Rabbul masyriqaini wa rabbul maghribain fabi ayyi ala'i rabbikuma tukadziban. Marajal bahraini yaltaqiyan bainahuma barzakhun la yabghiyan fabi ayyi ala'i rabbikuma tukadziban. Sadaqallahul azim. இறைவன் மிகப்பெரியவன். இப்போ அர் ரஹ்மான்ல 21 வசனங்களை நான் ஓதுறதுக்கு முயற்சி பண்ணினேன். இப்பதான் படிச்சுட்டு அதை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வந்து எழுத்துக்களை கூட்டி நான் ஒரு முறை ஓதி முடித்து இதை படிக்க முயற்சி பண்றேன். ஒவ்வொருத்தரும் அதிகமாக இந்த ரமலான் பொழுதுகள்ல இரவு நேரங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்ச குறைந்தபட்ச வசனங்கள் ஒரு 21 வசனம் ஓதி இருக்கும். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததுக்கு போகணும். என்ன சொல்றான் அல்லாஹ்? குர்ஆனை அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். மனிதனை அவன் தான் படைத்தான். அவனுக்கு பேச்சு விளக்கங்களை கற்றுக் கொடுத்தான். இந்த பூமியை அவன் தான் விரித்து கொடுத்தான். களிமண்ணால், அதாவது கருப்பா இருக்கிற களிமண்ணா, தட்டுனா சத்தம் கேட்கிற களிமண்ணால மனுஷனை அவன் தான் படைத்து கொடுத்தான். இந்த பூமியில கனி வகைகளை அவன் தான் உருவாக்கி கொடுக்கிறான் மனிதர்களுக்காக. சூரியனும் சந்திரனும் அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட கால அளவின்படி, ஒரு தடவை பூமி சுத்துறதுக்கு, சூரியனை சுத்துறதுக்கு 365 நாள் நிர்ணயிக்கப்பட்ட கால அளவின்படி சுத்தி கொண்டிருக்குது. செடி கொடிகள் மரங்கள் எல்லாமே படைத்தவனுக்கு சுஜூது செய்கின்றன. நாம எவ்வளவு சுஜூது செய்யறோம்? மேலும் வானத்தையும் உயர்ந்த தராசையும் அவன் ஏற்படுத்தியிருக்கான். மீசான் தராசு, நன்மை தீமை அளவிடக்கூடிய மீசான் தராசு, அந்த உயர்ந்த தராசை ஏற்படுத்தியிருக்கான். நீங்கள் வியாபாரிகளாக நிறுத்த கொடுக்கறீங்களே, அந்த அளவுல மோசடி செய்யாதீங்க.
இந்த படைப்பினங்களுக்காக அவன் பூமியை விரித்து கொடுத்து கனி வகைகளை, பேரித்தை மரங்களை, தானிய வகைகளை, வாசனை உள்ள மலர்களை, புல் பூண்டுகளை எல்லாவற்றையும் இறைவன் தான் படைத்தான். ஆகவே நீங்கள் நம்முடைய இரட்சகனுடைய இந்த அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள்? இறைவனுடைய இந்த படைப்புகள்ல, இந்த அருட்கொடைகள்ல எதை நீங்கள் பொய்யாக்குவீங்க? இது இல்ல, இது படைக்கப்படல அப்படின்னு எதை நீங்க பொய்யாக்குவீங்க? இறைவன் அப்படித்தான் மண்ணுல இருந்து மனுஷனை படைச்சு கொடுத்தான். மனிதனை படைத்த இந்த படைப்புகள்ல நீங்க எதை பொய்யாக்குவீர்கள்? இரு கீழ் திசைகளுக்கும் இறைவன் அவனே, இரு மேல் திசைகளுக்கும் இறைவன் அவனே. நீங்கள் இறைவனுடைய இந்த அருட்கொடைகளில் திசைகளை எல்லாம் அமைச்சு கொடுத்து வழிகாட்டினானே, இதை நீங்கள் எதை பொய்யாக்குவீர்கள்? 2 கடல்களை ஒன்றோடு ஒன்று சந்திக்க செய்தான். அவை 2க்கும் நடுவுல ஒரு திரை இருக்கு. அவை 2ம் ஒன்றோடு ஒன்று கலக்காது. இந்த அத்தாட்சியில், இறைவன் கொடுத்த இந்த அத்தாட்சியில் நீங்கள் எதை பொய்யாக்க நினைக்கிறீர்கள்? இந்த கடல்கள் 2 வரம்பு மீறாது. இறைவன் போட்ட திரைக்கு உள்ளதான் அந்த 2 கடல்களும் இருக்கும். இந்த கடல்களில் இருந்து முத்தும் பவளமும் வெளியாகுது அப்படின்னா, இந்த அத்தாட்சிகளில், இறைவன் உருவாக்கி இந்த அத்தாட்சிகளில், இந்த அருட்கொடைகளில் நீங்கள் எதை பொய்யாக்குவீர்கள்? இறைவன் உருவாக்கிய அத்தாட்சிகளில், இறைவன் கொடுத்த அருட்கொடைகளில் நீங்கள் எதை பொய்யாக்குவீர்கள்? இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி இறைவன் கொடுத்த அருட்கொடைகளில் நீங்கள் எதை பொய்யாக்குவீர்கள்? வந்துகிட்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். எனக்கு குர்ஆன் முழுமையாக உச்சரிப்புகளை எல்லாம் இன்னும் நான் கற்றுக்கொள்ளவில்லை, முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். தப்பும் தவறுமாக படிப்பதில் நான் வெட்கப்பட்டதில்லை. என்னுடைய சகோதரிகளோடு இதை கற்றுக்கொள்வதில், ஓதுவதில் நான் அசிங்கப்பட்டதில்லை. காரணம், தப்பாக ஓதினாலும் அந்த முயற்சிக்கே 2 மடங்கு நன்மையை தருவதாக அல்லாஹ் வாக்கு தந்திருக்கிறான். என்னுடைய இரட்சகன் கொடுத்த அருட்கொடைகளில் நாங்கள் எதையும் பொய்யாக்கவில்லை, எதையும் பொய்யாக்க நினைக்கவில்லை, பொய்யாக்கவும் முடியாது என்று நாம் பதில் சொல்பவர்களாக இருக்கிறோம். இறைவன் மிகப்பெரியவன். யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு மேலான சோனபாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன்.